ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மொறுமொறுன்னு சுவையான காரா பூந்தி செய்ய போகிறேங்க. இது ரொம்ப ஈஸிங்க. கடையில் காசு கொடுத்தலாம் வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். இந்த காரா பூந்தியை முறையாக வீட்டில் எப்படி செய்யணுன்ற டிப்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ காரா பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுதான் அளவு. இந்த அளவை வச்சு நீங்கள் அதிக குவான்டிட்டி கூட செஞ்சுக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு. இதில் இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். நம்ம பொரிச்சு எடுத்த பிறகும் கொஞ்சம் நம்ம சேர்ப்போம். அதனால் பாதி அளவு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்காய் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்தா தான் நம்ம காரா பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரைக்கும் போதே மாவில் கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்துக்கும் இருக்கலாம். இப்போ பாருங்கள், விழும்போதே அது அப்படியே முத்து முத்தாக விழுது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு 1/4 கரண்டி சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். காரா பூந்தி நல்லா முத்து முத்தாக வரத்துக்கான டிப்ஸு, எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி இருந்தால் தான் நம்மளோட காரா பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். இப்போ நான் ஒரு ட்ராப் உள்ளே விட்டதும் டக்குன்னு மேலே வந்துடும். இதுதான் கரெக்டான சூடு. இந்த டைமில் நம்ம காரா பூந்தியை பொரிச்சிடலாம். நம்ம காரா பூந்திங்களை இந்த மாதிரி பூந்தி கரண்டிலையும் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஜல்லி கரண்டிலையும் பண்ணிக்கலாம். இதில் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம ஜல்லி கரண்டில் பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றுறோம். பாருங்கள், அதுவே தானாக எப்படி முத்து முத்தாக விழுது. அப்படி உங்களுக்கு மாவு உள்ளே இறங்கலன்னா ஒரே தட்டு லைட்டாக தட்டி விடுங்க. டக்குன்னு எல்லா மாவும் இறங்கிடும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் மாவு சேர்க்கணும். அதிகமாக மாவு சேர்த்துட்டோன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கோத்துக்கும், வேகாது. இப்போ நம்மளுடைய காரா பூந்தி 1 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே லேசாக இந்த மாதிரி பரப்பி விடணும். அப்போ தான் பூந்திங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வெந்து வரும். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம காரா பூந்தி வெந்து வந்துடுச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரா பூந்தியை நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்த ஈடு காரா பூந்தி ஊற்றும் போது நம்மளோட பூந்தி கரண்டியை வாஷ் பண்ணிடணும். இப்போது தீ வச்சு நல்லா எண்ணெய் நல்லா சூடானது பிறகு திரும்பவும் நம்ம காரா பூந்திங்களை நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம ஒரு முறையும் காரா பூந்தி பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெயோட அளவு நல்ல சூடாக இருக்கணும். இந்த டிப்ஸை மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட காரா பூந்தி நல்லா முத்து முத்தாக மணிமணியாக வரும். நான் எல்லா காரா பூந்தியும் பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோவா பொடி பூந்தி எண்ணெயில் நிற்கவே இல்லை. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்மளுடைய மாவோட பதம் கரெக்டாக இருந்ததுன்னா பூந்தி நல்லா முத்து முத்தாக மணிமணியாக வரும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கறிவேப்பிலை நம்ம பூந்தி பொரிச்ச எண்ணெயிலேயே வறுத்து நம்ம காரா பூந்தியில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பூண்டு நல்லா தட்டி எண்ணெயில் பொரித்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலனா இது சேர்க்க வேணாம், அப்படியே செய்யலாம். இப்போ நம்ம காரா பூந்தியில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாதி தான் போட்டிருக்கோம், இப்போ பாதி தான் சேர்க்குறோம். நம்மளுடைய சுவையான மொறுமொறுப்பான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சோன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.